ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கன்ஸ்ட்ரக்ட் பிடிஏ, அதாவது புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஃபார் தி லாங்குவேஜ் எல் ஈக்குவல் டு ஏ பவர் என் பி பவர் என் கிரேட்டர் than or ஈக்குவல் டு 1. இந்த டாபிக் வந்து டிஓசியில் இம்பார்ட்டண்டான டாபிக். சரி வாங்க பேரில் என்னன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா மானிட்டர் பண்ணிக்கணும். இப்போது எண்ணுக்கு வந்து நம்ம நார்மலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்படி பண்ணால் என்ன வரும்? 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ பி வரும், 2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், அப்போ டபுள் ஏ டபுள் பி. 3 சப்ஸ்டியூட் பண்ணால் ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி. இப்படியே வச்சா போய்கிட்டே இருக்கும். ரொம்ப கம்மியாகவும் எடுக்காமல் ரொம்ப கூடவும் எடுக்காமல் மினிமம் வேல்யூ எடுத்துருவோம். இதை நம்ம டபிள்யூன்னு எடுப்போம். அதாவது நம்ம எடுக்க போகிற வேல்யூ வந்து நம்ம டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் இதில் ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா Q நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் இனிஷியல் ஸ்டேட்டு, அதாவது தொடக்கம். Q நாட் இது நார்மலாகவே Q நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது நம்ம இங்கே எடுத்துருக்கோம்ல ஸ்டேட்டு, இது எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அதை இங்கே போடுறோம். ரெண்டாவது இங்கே என்ன போடுறோம்னா டாப் ஆஃப் தி ஸ்டாக். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் என்னென்னு பார்த்தோம். இதுதான் ஸ்டாக். இது பிடிஏ புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் ஸ்டார்டிங் வந்து இசட் நாட்டில் ஆரம்பிக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது Q நாட்டு, ஸ்டாக்குள்ளே வந்து இசட் நாட்டு. எந்த வேல்யூ வந்து டாப்பில் இருக்குன்னா இப்போ இசட் நாட் தான் டாப்பில் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூ எப்பவுமே இசட் நாட் தானே. இசட் நாட்டில் தான் நமக்கு டாப்பில் இருக்குது. இங்கே வந்து டாப் ஆஃப் தி ஸ்டாக்கு, ஸ்டாக்கில் டாப் ஆஃப் தி ஸ்டாக் தான் பார்க்குறோம். இந்த பிடிஏல வந்து ஒரு 2-3 டைப் இருக்குது. அதாவது இப்போ நமக்கு டபுள் ஏ டபுள் பி இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. இன்னொன்று ட்ரிபிள் ஏ டபுள் பி, இந்த மாதிரி அன்ஈக்குவலாக இருக்கப்போ என்ன வரும்னு சொல்லி நம்ம அடுத்த டைப்பில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏ வந்து புஷ் ஆப்ரேஷன் பண்ணுது, பி வந்து பாப் ஆப்ரேஷன் பண்ணுது. புஷ்னா என்ன பண்ணும்னா ஆட் பண்ணும். அதாவது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறது புஷ்ஷு, பாப்னா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், அதாவது அதை எலிமினேட் பண்ணும். இதில் 2 ஆப்ரேஷன் தான் நடக்கும். ஒன்று புஷ் நடக்கும், இல்லைன்னா பாப் நடக்கும். இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும். அதாவது அன்ஈக்குவலாக இருக்கப்ப, இது ஈக்குவலாக இருந்தால் சரி, மேபி அன்ஈக்குவலாக இருக்கப்ப நமக்கு புஷ் ஆப்ரேஷன், பாப் ஆப்ரேஷன் அண்டு ரீட் ஆப்ரேஷன். இது அன்ஈக்குவலாக இருக்கப்ப இது ஆப்ரேஷன் நடக்கும், புஷ்ஷு பாப்பு ரீடு. இது ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருக்கேன், இனிஷியல் ஸ்டேட் வந்து Q நாட்டில் ஆரம்பிக்கும். ஏ வந்து நம்ம ஸ்டேட்டு, இசட் நாட் வந்து டாப் ஆஃப் ஸ்டாக்கு. ஸ்டாக்கில் எது டாப்பாக இருக்கோ அதான் 3வது போடுவோம். இப்போ இதை புஷ் பண்ணுவோமா, Q நாட் ஏ இசட் நாட். ஏன்னா நம்ம ஒரு வேல்யூ எடுக்கிறோம், அந்த வேல்யூ வந்து இப்போ என்ன ஆகும், இசட் நாட்லேருந்து ஏ. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் எடுத்து புஷ் பண்ணுறோம், புஷ் பண்ணிட்டா இது 2 ஈக்குவல் ஆயிரும். அதாவது இந்த ஸ்டாக்குக்குள்ளே என்ன இருக்கோ அந்த வேல்யூ இங்கே போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு Q நாட்டு, செகண்ட் வேல்யூ என்னது, செகண்ட் வேல்யூ ஏ, சேம் ஏ போட்டுரும். நமக்கு டாப்பில் என்ன இருக்குது, இப்போது ஏ தான் இருக்குது, அப்போ ஏ இங்கே போட்டுரும். இங்கே என்ன எழுதுவோம், Q நாட்டு, இந்த ஏவும் உள்ளே வந்துடுது. அப்போ உள்ளே என்னென்ன இருக்கும், ஏ டயக்ராம் வரைஞ்சி பாடுவோமா. இசட் நாட் ஏ இருக்குது, இன்னொரு ஏவும் புஷ் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வரும், 2A இசட் நாட். ஓகேவா. இப்போ 2 ஸ்டேட் எடுத்துட்டோம். அடுத்து என்ன ஸ்டேட்டு, பி ஸ்டேட்டு. பி ஸ்டேட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாப் ஆப்ரேஷன், அதாவது எலிமினேட் ஆகும், சப்ராக்ஷன். எலிமினேட் ஆனால் என்ன வரும், இங்கே Q நாட் அப்படியே தான் இருக்கும். நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோமோ அதை இங்கே போடுறோம், என்ன ஸ்டேட்டோ அதை ஸ்டேட்டு போடுறோம். ரெண்டாவது டாப் ஆஃப் தி ஸ்டாக் என்ன இருக்குது, இப்போது ஏ தான் இருக்குது. இதை புஷ் பண்ண என்ன வரும், இது புஷ் பண்ணக்கூடாது பாப்பு, ஏன்னா பி வந்து நமக்கு எலிமினேட் தானே. அப்போ என்ன ஆகும், Q1. அதாவது ஏதாவது ஒரு பாப் ஆப்ரேஷன் எலிமினேஷன் நடக்கிறப்ப இங்கே Q1 வரும். எலிமினேஷன் நடக்கிறப்ப நம்ம எப்சிலான் போடுறோம். எப்சிலான் எங்கெல்லாம் போடுறோமோ அந்த இடத்துல நமக்கு ஒரு எலிமினேஷன் ஆப்ரேஷன் நடந்தால் தான் நம்ம எப்சிலான் வரும். இதாவது இதுக்கு பேர் வந்து எப்சிலான். ரெண்டாவது என்ன வேல்யூ இருக்குது, அதே பி தான். ஆனால் இங்கே டயக்ராம் வரைஞ்சுங்க. இங்கே என்ன இருக்கும், இசட் நாட் இருக்கும், ஒரு ஏ தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஏ தான் நமக்கு எலிமினேட் ஆயிடுச்சு, ஒரு ஏ நமக்கு எலிமினேட் ஆயிடுச்சு, ஒரு ஏ மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே Q1, ஏன்னா ஸ்டேட்டு மாறிடுச்சுல, Q1 நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குது, ஸ்டேட்டு பி. இந்த பிஏ போடுறோம். பிஏ போட்டு டாப் ஆஃப் தி ஸ்டாக் என்ன இருக்குது, ஏ தான் இருக்குது, ஏவே போடுறோம். இங்கே அதே Q1
எப்சிலான். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லைல்ல, அப்போ வெறும் இசட் நாட் மட்டும்தானே இருக்குது. ஏ வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும், அதே Q1. அடுத்து இங்கே எதுவுமே இல்லைல்ல, இங்கே எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, எம்டி ஆயிடுச்சுன்னா அப்போ இங்கே எப்சிலான் வந்துடும். டாப் ஆஃப் தி ஸ்டாக் வந்து இசட் நாட் தான் இருக்கும். ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், இசட் நாட்டும் இப்போ நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். இசட் நாட் எலிமினேட் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன வரும், Q2. ஏன்னா இசட் நாட் நம்ம எலிமினேட் பண்ணுறோம்ல, அப்போ இனிஷியல் ஸ்டேட் வந்து மாறும், இங்கே எப்சிலான் வரும். அப்போ இங்கே எம்டி ஆஃப் தி ஸ்டாக் என்ன ஆகும், எம்டியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதுதான், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்பயுமே இனிஷியல் ஸ்டேட் வந்து Q0 தான் ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறப்ப Q1 Q2 மாறும். இப்போது நம்ம ஏ வந்து என்னது, புஷ் ஆப்ரேஷன். இது ஈக்குவல்னா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட் 2 வந்து புஷ் பண்ணுறோம், அடுத்த 2 வந்து பாப் பண்ண போகிறோம். நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இது வந்து மிடில் இருக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக மாறும். இங்கே டாப் ஆஃப் தி ஸ்டாக்கு, டாப் ஆஃப் தி ஸ்டாக் எப்பவுமே Z0 தான் ஸ்டார்ட் ஆகும். Q0 இது வந்து உள்ளே என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்புறம் நம்ம இங்கே எடுத்து எழுதுறோம். அவ்வளோதான். அப்படியே திருப்பி Q0 இனிஷியல் வேல்யூ, அடுத்து ஏ, டாப் ஆஃப் தி ஸ்டாக் ஏ போடுறோம். Q0 உள்ளே இங்கே என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை அப்புறம் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஒரு எலிமினேஷன் ஆப்ரேஷன் நடக்கிறப்ப இங்கே எனக்குள்ளே பிஓ ஏஓ இங்கே இருக்க இந்த அதாவது ஸ்டாக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து நம்ம போடக்கூடாது, எப்சிலான் தான் போடணும். எலிமினேஷன் ஆப்ரேஷன் நடக்கிறப்போ பூரா நம்ம எப்சிலான் போடுறோம். கடைசியில் இசட் நாட்டையும் நம்ம எலிமினேட் பண்ணுறப்போ நம்ம எப்சிலான் போட்டு முடிக்கிறோம். அப்படி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதாவது பிடிஎஃப் புஷ்டவுன் ஆட்டோமேட்டா பொறுத்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா இந்த கொஸ்டின் வந்து ஈஸி. இதே வச்சு தான் நமக்கு ஒரு யூனிட் ஃபுல்லாகவே சம்ஸ் இருக்கும். இதை முடிச்சிட்டோமா, அதாவது புஷ் பண்ணுறோம், பாப் பண்ணுறோம், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, இப்போ நம்ம பண்ணதே நம்ம திருப்பி எழுத போகிறோம். ஏன்னா அது எப்பயும் போல் Q ஸ்டேட் இனிஷியலு, அப்புறம் நம்ம என்னென்ன உள்ள இப்போ ஏதாவது அப்ளை பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்டேட் இருக்குது, ஏஏ பிபின்னு இருக்குது. நமக்கு டாப் ஆஃப் தி ஸ்டாக் வந்து இசட் நாட். இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் இது சிம்பிள், இன்ஸ்டன்டேனியஸோட சிம்பிள். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு Q0 இருக்குது, இந்த ஒரு ஏ வந்து இங்கிட்டு போயிருக்கு. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், ஏ பிபி இருக்கும், இங்கே வந்து ஏ இசட் நாட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏ வந்து திருப்பியும் போகுது, அப்போ என்ன வரும், Q நாட்டு பிபி மட்டும்தான் இருக்கும், இங்கே டபிள்யூஏ இசட் நாட் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பி வந்து பாப் ஆப்ரேஷனில், இப்போ பி இங்கிட்டு போகும்போது ஒரு ஏ கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்கும், Q1 ஆகும், ஸ்டேட் மாறும். இங்கே ஒரு பி தான் இருக்கும், இங்கே ஒரு ஏ இசட் நாட் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே Q1, ஆனால் இந்த பி வந்து இங்கே போகும்போது இசட் கேன்சல் ஆயிரும். ஸோ எப்சிலான் நமக்கு இசட் நாட் இருக்கும். லாஸ்ட்டாக Q2 எப்சிலான். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே எழுத போகிறோம். இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருப்போம், இங்கே அதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொன்றா இது இங்கிட்டு போகும்போது இது எலிமினேட் ஆகிடும். எப்சிலான் மட்டும் இருக்கும், இசட் நாட்டு. திருப்பி இந்த இசட் நாட்டையும் நம்ம எலிமினேட் பண்ணுறப்ப Q2 எப்சிலானோட அந்த கொஸ்டின் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு டைப் 2ல் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, டைப் 2ல் அதாவது இப்போ ஒருவேளை இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு, இது ஏஎன் பிஎன் கொடுத்துருக்கனால நமக்கு ஏபி இல்லை ஏஏபின்னு வருது. இப்போ ஒருவேளை ஏஎன் பி2என், அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும், டபுள் பி கிடைக்கும், அப்புறம் ஏ டபுள் ஏ கிடச்சிச்சின்னா இங்கே ட்ரிபிள் பி கிடைக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி எலிமினேட் பண்ணுறது, எப்படி புஷ் பாப் ஆப்ரேஷன் சொல்லி டைப் 2 வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. இதை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.